எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் திவாலி மேக்கப் லுக் அண்ட் அவுட்ஃபிட். இந்த டைம் நாங்கள் வந்து பர்பிள் திவாலி தான் எங்களுக்கு. ஆஸ் வெல் ஆஸ் இந்த டைம் லெஹெங்கா போடலாம். எப்போவுமே வந்து சல்வார் அப்படின்னா சாரீ. ஸோ இந்த டைம் லெஹெங்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த லெஹெங்கா ஒரு பர்பிள் பியூட்டிஃபுல் லெஹெங்கா மிந்த்ராலேருந்து. ஆஸ் வெல் ஆஸ் மேக்கப்பும் வந்து வெரி சாஃப்ட் பட் ஸ்டில் கிளிட்டரி பியூட்டிஃபுல் மேக்கப். ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்டான ஆஸ் வெல் ஆஸ் கிளிட்ரி கிளாமான மேக்கப் லுக், திவாலி மேக்கப் லுக் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திவாலி அவுட்ஃபிட் மேக்கப் 2022 எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பேஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு சுகர் பாப்போட இந்த ரோஸ் க்ளோ ஜெல் அதை தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல க்ளோயிங்காக ஆக்கும் அந்த ஃபேஸை. லைக் பேருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் செம்மையாக இருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் செம்ம க்ளோ கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து திவாலிக்கு ஒரு லாங் லாஸ்டிங் மேக்கப் லுக் வேணும். ஸோ அதுக்கு தான் ஸ்மாஷ்பாக்ஸோட ஸ்டுடியோ ஸ்கின் 24 hour ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ வெரி வெரி லாங் லாஸ்டிங் மேக்கப் இது. ஸோ இது வந்து பொட்டுகள் மாதிரி போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், என் ஸ்கின் மாதிரி அப்படியே இருக்குல்ல, அவ்வளோ பியூட்டிஃபுல் மேட்ச் இது. ஆஸ் வெல் அஸ் வெரி வெரி லாங் லாஸ்டிங், வெரி குட் கவரேஜ் இது. என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன்ஸில் இது ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன்ஸ். சூப்பராக பிளெண்ட் பண்ணிவிட்டேன். இது பிளெண்ட் பண்ண ஆக்சுவலாக ரொம்ப டைமே எடுத்துக்காது. ஸோ சூப்பராக பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டெப்பே மறந்துட்டேன், ப்ரைமர். ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும், பட் மறந்தாச்சு. ஸோ அந்த ரோஸ் ஜெல்லுக்கு அப்புறம் ப்ரைமர் போட்டு தான் ஃபவுண்டேஷன். ஓகே, இப்போ வந்து ஹைலைட், கான்டோர், கன்சீல் எல்லாத்துக்குமே நைக்கா பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பண்ணுறேன். இதுக்கு வந்து ரொம்ப கன்சீலர் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஃபவுண்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். ஆக்சுவலாக நான் வந்து டபுள் பிளெண்டிங் பண்ணுவேன். ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் வச்சு இன்னுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்குவேன். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு இந்த 3 ஸ்டெப் இருக்குது பார்த்திங்களா, கன்சீல், ஹைலைட், கான்டோர், இந்த 3 ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். வெளியிலேயே வந்து அது தெரியக்கூடாது இவங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. அப்படியே நம்ம முகமே வந்து அதோட வடிவமே அப்படி இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பிளெண்ட் பண்ணிவிட்டேன் ப்ரஷில். இப்போ வந்து ஸ்பஞ்ச் வச்சு நான் சொன்ன மாதிரி இன்னுமே ஃபர்தராக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஹைலைட். இந்தந்த ஏரியாஸில் தான் நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து திவாலி மேக்கப் வந்து நான் ஃபுல்லாக போடுவேன். தட் இஸ், இப்போ நான் என்ன போடுறனோ அதே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போடுவேன். ஏன்னா ட்ரெஸ், ஜுவல்லரி இதெல்லாம் போடும்போது மேக்கப் வந்து ரொம்ப அடித்த மாதிரிலாம் தெரியாது. ஸோ மேக்கப் இந்தளவுக்கு போடும்போது தான் அது அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபுல் மேக்கப் தான் வந்து நான் திவாலிக்கெலாம் போடுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வந்து ப்ரஷில் வந்து ஹைலைட்டை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பஞ்சில் வந்து பிளெண்ட் பண்ணிக்குவேன். இந்த டபுள் பிளெண்டிங் ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் பிளெண்டிங்கில் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆவீங்க. ஆஸ் வெல் அஸ் ஓவரால் லுக்லேயே உங்களுக்கே வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம டபுள் பிளெண்ட் பண்ணும் போதும் சிங்கிள் பிளெண்ட் பண்ணும் போதும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பண்ண உங்களுக்கே தெரியும். அடுத்தது கான்டோர் அப்ளை பண்ணுறேன். கான்டோர் ரொம்ப யூஸ்வலாகவே நான் கான்டோர் அப்ளை பண்ண மாட்டேன். என் ஸ்கின் டோனே வந்து கான்டோராக இருக்கும். பட் இந்த மாதிரி ஹெவி லுக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கான்டோர் பண்ணுவேன். அதுவும் ரொம்ப லைட்டாக தான் கான்டோர் பண்ணோம். என்னோடய ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா டேன் டஸ்கி ஸ்கின் டோன்னால் நான் லைட்டாக கான்டோர் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஹெவியாக நான் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஸோ லைட்டாக என் ஸ்கின் டோனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷேட் வச்சு நான் கான்டோர் பண்ணி பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இந்த வெட் அண்ட் வைல்ட் ப்ரஷ் வந்து அமேசிங், சூப்பர் ப்ரஷ் கான்டோருக்கு. அதுவே அந்த ஷேப்பே வந்து சூப்பராக இருக்கும் எல்லா இடத்துலையும் கான்டோர் பண்ண. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணணும்.
ஸோ அது வந்து ப்ரஷ் வச்சு நல்லா ஒத்தி எடுத்துக்கிறேன் பவுடரை. ஸோ அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகி லாங் லாஸ்ட் ஆகும். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மேக்கப் க்ரீம் மேக்கப் போட்டிருக்கோமோ அங்கங்கெல்லாம் பவுடர் வச்சு நல்லா டேப் பண்ணி ஒத்தி எடுத்துக்கணும். அடுத்தது ப்ளஷ். இது வெரி க்யூட் ஃப்ளவரோட பிங்க் ப்ளஷ். ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா மாஸோட ப்ரஷஸ். வெரி குட் குவாலிட்டி. இந்த ப்ரைஸ்க்கு குவாலிட்டி பார்க்கவும் வந்து நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேனோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். இப்போ ஒரு வெப்சைட்ஸும் வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்கு திவாலிக்கு. ஸோ எந்த வெப்சைட்டில் என்ன டிஸ்கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதை வந்து கூகுளில் போட்டு நான் லிங்க்கு கொடுக்குறதோட நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் விலை கம்மியாக இருக்கோ அதை பார்த்து டிஸ்கவுண்ட் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நான் ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ்க்கு ஆல்ரெடி நான் டுட்டோரியல் பண்ணிவிட்டேன். நான் ஐப்ரோஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அடுத்தது ஐ மேக்கப்புக்கு நான் இந்த பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். மாஸ் ஒரு பியூட்டிஃபுல் பேலட். என்னை வந்து நிறைய பேர் சொன்னீங்க தயவு செஞ்சு இது யூஸ் பண்ணுங்கள் மேக்கப் வீடியோஸ்க்குன்னு. ஸோ திவாலி லுக்கே இந்த பேலட் வச்சு தான். ஸோ இந்த ஷேட் யூஸ் பண்ணி நான் வந்து லிட்டில் போட்டுட்ருக்கேன். பியூட்டிஃபுல்லான ஒரு ஹைலைட் ஷேட். அடுத்தது இந்த ஷேட் வந்து க்ரீஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன். பர்பிள் ஷேடு, ஒரு டீப் பர்பிள் மாதிரி. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் லிங்க்ஸ் போடாததுக்கு ரீசனே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் எந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னால தான் நான் போடல. ஸோ இதை வந்து க்ரீஸில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஹைலைட் பண்ணுறேன். ஐப்ரோஸ்லேயும் இன்னும் கார்னர்ஸ்லேயும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐலைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் விங்ட் லைனர் தான் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஐ மேக்கப் போய் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அந்த ஐ மேக்கப் ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஸோ பொறுமையாக ஐலைன் பண்ணுங்கள். என்னதான் நம்ம வெல்வெஸ்டாக இருந்தாலும் ஐலைன் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்ம பொறுமையாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மை ஃபேவரட்டாக ஆகிடுச்சுங்க அது இந்த நைக்காவோட போல்டு ஐலைனர். எப்போவுமே இதுதான் யூஸ் பண்ணுறது. இன்னுமே 2 வாங்கி என் ரிலேஷன்ஸ்க்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். இது போடுங்க சூப்பராக இருக்குது. வந்து நாள் பூரா நிலைக்குதுங்க. அந்த அட்டை கருப்பு பியூட்டிஃபுல். அடுத்தது மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். மஸ்காரா வந்து ஐஸ் அப்படியே பாப்அப் பண்ணி காமிக்கும். ஸோ லைட்டாக அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாஸோட பேலட்லேருந்து அந்த கிளிட்டர் ஷேட் யூஸ் பண்ணி அந்த கிளிட்டர் வந்து அப்படியே அந்த ஓரமாக எங்கே அந்த பர்பிள் ஷேட் போட்டோனோ ஓரமாக லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து யூஸ்வலாக லிட்டில் போகிறது போல் க்ரீஸில் போட்டால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப போட்ட மாதிரியும் இருக்காது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிளிட்டர் அப்ளை பண்ணுறது ஐஸில். நெக்ஸ்ட் இந்த பியூட்டிஃபுல்லான பயோடெக் பிங்க் கார்ஜியஸ் லிப்ஸ்டிக் இதை வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எஸ் அப்ளை பண்ணியாச்சு. ஃபைனலாக பேக்கோட ஃபிக்ஸர் வச்சு மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது லாங் லாஸ்ட் பண்ணால் இன்னும் ஃபர்தராக ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிடுச்சு. நம்ம மற்றதெல்லாம் போடலாம். ஸோ ஆக்சசரிஸ் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப பேசிக் ஆக்சசரிஸ். இது நான் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதாங்க, மேக்கப் எல்லாமே டன். ஸோ இதுதான் அவுட்ஃபிட். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பிள் லெஹெங்கா அண்ட் ஒரு சிம்பிளான துப்பட்டா. ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லா டைமும் நம்ம சல்வார் சாரியே இருக்கும். இந்த டைம் லெஹெங்கா போடலாம் தான். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு 2022ஓட என்னோட அவுட்ஃபிட் அண்ட் மேக்கப் பிடிக்கும் நம்புகிறேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். ஹாப்பி திவாலி.